காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து கிளாஸ் மானிட்டர் ஆகிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. என்னன்னா நான் என் இடத்துல தான் உட்காந்துருந்தேன். மேம் கூப்பிட்டாங்க. நான் கூட ஏதோ சொல்ல போகிறாங்க, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டே போனேன். மேம் இதை கிளாஸ் மானிட்டர் பேட்ச் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் கிளாஸ் மானிட்டராக இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி கிளாஸ் மானிட்டரில் நான் என்ன நல்லா வேலை செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்க காய்ஸ். ஒரு மேமை போய் கூப்பிட சொன்னாங்க. போய் கூப்பிட்டேன். அந்த மேம் வேறு இல்லவே இல்லை எங்கேயும். நான் 3rd ஃப்ளோரில் தேடினேன், 2nd ஃப்ளோர்லேயும் தேடினேன், 1st ஃப்ளோர்லேயும் தேடினேன், எங்கேயுமே இல்லை. கடைசியில் நான் அப்படியே கிளாஸ்க்கு போகிற வழியில் தான் அவங்கள கண்டுபிடிச்சேன். சரி விடுங்க. அடுத்து இன்னொரு வேலை என்ன சொன்னாங்க, கிளாஸ் மானிட்டர் பண்ண சொன்னாங்க. சயின்ஸ் மேம் வரதுக்கு முன்னாடி சயின்ஸ் பீரியடில் அந்த சயின்ஸ் மேம் என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல, அவங்க கிளாஸ்லேயே இருந்துட்டாங்க. அவங்க எடுக்கிற கிளாஸ்லேயே இருந்தாங்க. கொஞ்ச நேரம், ரொம்ப நேரத்துக்கு நான் தான் அந்த கிளாஸ் மானிட்டர் பண்ணேன். அது ஒரு வேலையை அன்றைக்கி. அது ஒரு வேலை இல்லை, எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கிளாஸ் மானிட்டர் ஆகிட்டேன். இனிமேட்டு பிடி பீரியட் இருக்குல்ல, பிடி பீரியடில் ஒரு வேலை என்னென்னா கிளாஸ் மானிட்டர், அதுக்கப்புறமேட்டா லைன் லீடர், பிடி லீடர் வந்து வெளியில் நின்று லைன் வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ அந்த மானிட்டர் வேலையும் எனக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ வேலை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி. ஒரு வீக்குக்கு கிளாஸ் லீடராக இருக்கலாம். ஏன்னா என் கிளாஸில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கிளாஸ் லீடர் 1 வீக் இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போது இன்னும் 3 மாதம்தான் இருக்குது, 6th முடிஞ்சிடும். ஸோ வந்து அதனால் வந்து 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு நான் ஸ்பீச் வேறு கொடுக்கணும். என்னன்னா நான் எப்படி இந்த லீடர்ஷிப் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வேறு ஒரு ஸ்பீச் வேறு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ் மானிட்டர் பேட்ச் வந்து நான் வாங்காமலே இருந்துக்கலான்னு தோணுது. ஏன்னா அந்த ஸ்பீச்லாம் கொடுக்கணும், இந்த மேமை தேடணும். மானிட்டர் பண்ணுறது அதெல்லாம் ஜாலியான வேலை, மேம் தேடணும் அதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இட்ஸ் ஓகே. நான் கிளாஸ் மானிட்டர் ஆகிருக்கேன். அவ்வளோதான், நான் கிளாஸ் மானிட்டர் ஆகிருக்கேன். இந்த கிளாஸ் மானிட்டரில் வந்து என் தம்பி இது வரைக்கும் கிளாஸ் மானிட்டரே ஆனதில்லை. இப்போ என் தம்பியை போய் நம்ம வெறுப்பேற்ற போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ இருக்குது. அந்த சேலஞ்ச் வீடியோவை வந்து பண்ணணும். அந்த சேலஞ்ச் வீடியோவை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என் தம்பியை நான் செம்மையாக வெறுப்பேற்ற போகிறேன். இந்த கிளாஸ் லீடர் பேட்ச் வச்சு நீ எல்லாம் வாங்கிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராங்க் வீடியோ வந்து அடுத்து வரும். இப்போ போகலாமா? இப்போ வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்து சேலஞ்ச் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அந்த டைமில் என் தம்பியை நான் வந்து இந்த கிளாஸ் மானிட்டர் பேட்ச் வச்சு அவங்க வந்து வெறுப்பேற்ற போகிறோம். ஸோ அப்போ அந்த வெறுப்பேற்றுற வீடியோவும் நீங்கள் பார்த்துருங்க. மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.